தமிழகத்தில் 6 நாளாக போராடிக்கிட்டு இருக்கிற அனைத்து என் சகோதரி சகோதரன் பொதுமக்கள் அம்மா தாய்மார்கள் எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வர் அவர்கள் இப்போ கொண்டு வந்த அவசர சட்டத்தை யாரும் அனுமதிக்காதீங்க. ஏன்னா அவங்க போட்டிருக்கிறது ஒரு நாடகம். அதாவது இன்னைக்கு 21ஆம் தேதி, நாளைக்கு 22, இன்னும் 4 நாள் தான் இருக்குது குடியரசு தினத்துக்கு. அதனால தயவு செய்து உங்களை கலைக்கிறதுக்காக உண்டான நடவடிக்கை தான் அது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் 500 பேர் கொண்ட போராட்டம் ஆரம்பித்தது இன்றைக்கி 5 லட்சம் பேரை தாண்டிருச்சு. தமிழகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட மெரினாவிலையும் அலங்காநல்லூரில் மட்டும் 5 லட்சம், தமிழகம் ஃபுல்லாக கணக்கு பண்ணால் 50 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மீடியாக்கள் கவர் பண்ணுறது இந்த அலங்காநல்லூர், கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி இந்தமாரி இடங்களில் மட்டும்தான். மீடியாக்கள் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கே மட்டும்தான். ஆனால் சின்ன கிராமங்களில் பஞ்சாயத்துக்களில் கூட எங்கள் ஊரில் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், நான் கிராமத்தை சேர்ந்தவன். எங்கள் ஊர்லலாம் எந்த மீடியாக்களும் கிடையாது. 1-2 போலீஸ்கள் தான் பாதுகாப்பாக இருக்காங்க எங்கள் கிராம சைட்லலாம். அதனால போராட்டத்தை யாரும் கைவிடலை. தயவு செய்து சில மீடியாக்கள், அதாவது அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கட்சிக்காரங்க அதாவது மீடியாக்களை போய் சந்தித்து நீங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கலைஞ்சி போ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உயர் அதிகாரி போலீஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவசர சட்டம் இது இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு உண்டானது ஜல்லிக்கட்டு மாடை போயிட்டால் மட்டும் நம்மளோட போராட்டம் கிடையாது. நம்ம அதுக்காக கூடின கூட்டமும் கிடையாது. மாடு ஒரு மையம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது விவசாயம் இருக்குது இதில். என்ன, ரெண்டாவது நமக்கு இந்த தைப்பொங்கலில் நமக்கு தைப்பொங்கல் கிடையாது. இப்போ நமக்கு ஜல்லிக்கட்டு வராத வரைக்கும் தைப்பொங்கல் கிடையாது. நமக்கு நிரந்தர முடிவுக்கு இது வர வரைக்கும் நமக்கு ஜல்லிக்கட்டு வரணும். நிரந்தர தீர்வு காட்டுற வரைக்கும் நமக்கு தை மாதமே கிடையாது. என்ன, அதனால ரெண்டாவது இது 6 மாதத்துக்கு தான் வரும். 6 மாதத்துக்குன்னா நாளைக்கு ஒரு நாள் அவுத்து விட்டா இவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யார் இதை கொண்டு போய் நடத்துறது? நம்ம அந்த ராஜசேகர ஐயா அவர்கள், சேனாதிபதி ஐயா கார்த்திகேய சேனாதிபதி அவர்கள், அவங்கெல்லாம் பாடுபடுறாங்க. அவங்க மட்டும்தான் இதை உள்நோக்கத்தோடு உள்ளே போய் மெனக்கிட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. சட்டபூர்வமான விஷயங்கள் நிறையா நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போராடுறோம். அதனால தயவு செய்து நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சில விஷக்கிருமிகளும் எல்லாம் போராட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பரப்புகிறாங்க. தயவு செய்து நாங்கள் 24 மணி நேரமும் நாங்கள் தமிழகத்தில் இல்லை, வெளிநாடுகளில் இருக்கோம். உங்களுடைய 24 மணி நேரமும் உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஊரில் மணி 10 மணி ஆயிடுச்சு. 21ஆம் தேதி 10 மணி ஆயிடுச்சு. இது வரைக்கும் அலங்காநல்லூர்லேயும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, திருச்சியிலையும் சரி, தஞ்சாவூர்லேயும் சரி, எங்கேயுமே போராட்டத்தை கைவிடலை. அதனால மெரினா சென்னையிலையும் சரி. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை அப்பைக்கப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க. அதனால ரெண்டாவது, அலங்காநல்லூரில் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவசர சட்டத்தை அவங்க கொண்டு அதாவது அழுகிற பிள்ளைக்கு மிட்டாய் கொடுக்குற மாதிரி தான். அவசர சட்டங்கிற பேரில் ஒரு பொய்யான இதை கொண்டு அதை வச்சுக்கிட்டு நாளைக்கு 2 மாடை அவுத்து விட்டு இந்த கூட்டத்தை கலைச்சிட்டு அடுத்தது குடியரசு தினம் நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடு இது. அதனால் நீங்கள் தயவு செய்து கலைஞ்சிராதீங்க. என் அண்ணனை, என் தம்பியை, என் சகோதரன் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், தாய்மார்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் பண்ணுற போராட்டம் நாங்கள்லாம் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் 6 நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த 6 நாளுடைய பலனை இது நாளைக்கு கெடுக்க பார்க்குறாங்க. ஒரே ஒரு நாளில் 2 மாட்டை அவுத்து விட்டுட்டு கெடுக்க பார்க்குறாங்க. தயவு செய்து இதை யாரும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. அதாவது வாடிவாசல் திறக்க அனுமதிக்காதீங்க. திறந்துச்சுன்னா வாடிவாசல் நாளைக்கு திறக்கப்பட்டதுன்னா இன்றைக்கி 50 லட்சம் நம்ம தமிழகத்தில் இல்லாமல் உலகத் தமிழர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 50, இன்றைக்கி ஸ்ரீலங்காவிலங்க, இன்றைக்கி இலங்கையில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருக்க நமக்கு இருக்க பலம் கூடிக்கிட்டு தான் இருக்குது, குறை கிடையாது. அதனால தயவு செய்து நீங்கள் இந்த பலத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த பலம் கூடுதுன்னா இதோடைய மையப்பகுதியே அலங்காநல்லூரும் மெரினாவும் தான் மெயின். இந்த 2ஐயும் மையமாக வச்சு தான் கோயம்புத்தூர், இது 3ஐயும் மையமாக வச்சு தான் எல்லா இடத்துலையும்
போராட்டங்களை தொடர்றாங்க. ஆனால் இந்த தொடரை அவங்க கலைக்கிறதே மெயினாக அலங்காநல்லூரில் தான் முதல்ல கலைக்கணும்னு பார்க்குறாங்க, அடுத்தது மெரினாவில் கலைக்கணும்னு பார்க்குறாங்க. இது 2 இடத்துலையும் மெயினாக விட்டுறாதீங்க. அதிலிருந்து உங்களை பார்த்து தான் நாங்கள் உங்களுடைய அலங்காநல்லூர், சென்னை மெரினா, கோயம்புத்தூர், திருச்சி இது 4 பகுதியும் பார்த்து தான் அடுத்தவங்களுடைய தொடருது போராட்டம். அதனால் அலங்காநல்லூர், மதுரை, மொத்தத்தில் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, மெரினா, சென்னை இந்த 4 இடத்துலையும் உள்ளவங்க தயவு செய்து கலைஞ்சிராதீங்க. நம்ம போராட்டம் இந்த ஒரு மாதமே ஆனாலும் பரவாயில்ல. ஜனவரி, டிசம்பர் அழிவு காலம் நமக்கு வந்தது. ஒவ்வொரு டிசம்பரும் நமக்கு அழிவு காலம். ஆனால் ஜனவரியில் எந்த ஒரு ஜனவரியும் நமக்கு விடுவு காலம் கிடைச்சதே கிடையாது. ஆனால் இந்த ஜனவரி, இந்த டிசம்பர் அழிவு காலம் இந்த டிசம்பர்லேயும் நம்ம அனுபவித்தோம். ஆனால் இந்த ஜனவரி நமக்கு விடுவு காலம். ஏன்னா அதை நோக்கி நம்ம உட்காந்துருக்கோம். அதனால இந்த ஜனவரி 4 நாள் இருந்துட்டமேனு மனசு ஒடிஞ்சிடாதீங்க, நோக்கிடாதீங்க. ஒரு கதை பழமொழி சொல்லுவாங்க, தோண்டிக்கிட்டே இருந்தானா 4-5 பேர் வரிசையில் ஒவ்வொருத்தரும் தோண்டி பார்த்துட்டு புதையல் கிடைக்கலன்ட்டு போயிட்டானா. கடைசியாக வந்தவன் கையால் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டானா. அது மாதிரி தான் நம்ம 6 நாள் போராட்டத்தை ஒருத்தன் கொண்டு வந்து ஒரு சின்ன அவசர சட்டங்கிற மாதிரி நடத்திட்டு அவன் கதையை சாதிச்சிருவான். 2வது சில சட்ட ரீதிகள்லாம் இதில் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சட்ட ரீதி என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக ஆக்க முடியாது. ஏன்னா திரும்ப தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சு அதுக்கப்புறம் வாதாடணும். அது பண்ணினா மட்டும்தான், விலங்குகள் பட்டியலில் அந்த இதில் இருந்து நீக்கினா மட்டும்தான் நமக்கு நிரந்தர தீர்வு காலம். கிட்டத்தட்ட 5000 வருஷம் 50,000 வருஷத்துக்கு மேலே விளையாட்டை அதை 2 நாளைக்கு அவசர சட்டம் வாங்க வேண்டியதுக்கு அவசரம் என்ன? அப்படி இந்த அவசர சட்டம் தான் நமக்கு வேணும்னு நினச்சிருந்தோம்னா இவங்க இதுக்கு முன்னையே வாங்கி விளையாட்டு பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே திமுக இதுமாரி ஒரு தடவை செஞ்சுருக்காங்க. கொடுத்ததுக்கு காரணம் அவங்க தான். அதே சமயத்தில் காங்கிரஸும் திமுகவும் தான் காரணம் இதுக்கு முன்னே கொடுத்ததுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற மோடி அரசும் தமிழக அரசும் சேர்ந்து அதையே சாதகமாக அவங்க மேலே பழிய போட்டுட்டு அதை இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. எப்படி டாஸ்மார்க் தமிழகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு வேற ஒருத்தவங்க காரணமாக இருந்தால் அதே காரணத்தை காட்டி அந்த வருமானத்தை இழக்க முடியாத இன்னும் தொடர்ச்சியாக கொண்டு வராங்களோ, அதே மாதிரி இப்போது இந்த விலங்குகளை சேர்த்தது வேணால் அவங்களா இருக்கலாம். தமிழகத்தை சேர்ந்த திமுககாரவங்களும் நாடாளுமன்றத்தை சேர்ந்த காங்கிரஸுக்காரவங்களும் காரணமாக இருக்கலாம், பீட்டா கூட சேர்ந்துக்கிட்டு சேர்த்தது. ஆனால் அதை இவங்க வேணாம் அவங்க செஞ்சதை தப்புன்னு சொல்கிற எல்லாம் இதை தடுக்கலாம்ல. ஏன் தடுக்கலைன்னா அதனால வரக்கூடிய வருமானம், அதாவது கார்பரேட்டுக்காரங்களுடைய பீட்டா இவங்களாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வருமானம் அவங்களால இழக்க தயாராக இல்லை. அதனால தயவு செய்து நம்மளோட போராட்டத்தை கைவிட்டுறாதீங்க. இந்த ஜனவரி நம்மளுக்கு 31 கடைசி தேதி வரைக்கும் போராடினாலும் பிரச்சனை இல்லை. உங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். உலகத் தமிழர்கள் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற அனைவரும் கிளம்பி வந்துடுறோம். ஏன்னா இந்த எழுச்சி போராட்டம் இனிமேல் சரித்திரம் படைக்காது. ஏன்னா 55 வருஷத்துக்கு முன்னே நம்ம இளைஞர்கள், நம்ம தாத்தா பாட்டி சரித்திரம் படைச்சிருக்காங்க. இளைஞர்களாக இருந்து திருச்சியில் ஹிந்தியை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. 55 வருஷம் கழித்து இன்றைக்கி நம்ம சேர்ந்துருக்கோம். ஆனால் 55 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் ஒன்று சேர்ந்துருக்கோம். இதே இதுக்கு மேலே இந்த போராட்டத்தை கை விட்டுட்டோம்னா திரும்பவும் 55 வருஷம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இவங்களால் நிரந்தர தீர்வையும் இவங்களால் கொண்டு வர முடியாது. ஏன்னா இவங்களால் நம்ம 50 லட்சம் பேர் தமிழகம் உலகம் ஃபுல்லாக கூடி போராட்டம் பண்ணியே இவங்களால் அவசர சட்டம் தான் வாங்க முடிஞ்ச இவங்களால் நமக்கு நிரந்தர தீர்வை எப்படி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் தயவு செய்து மக்கள், என் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், என்னுடைய உறவுகள், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும், எனக்கு எம்மதமும் சம்மதமான நான் ஒரு தமிழன், இந்தியன்னு சொல்ல மாட்டேன். எப்போ எனக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அப்புறம் தான் நான் இந்தியன்னு சொல்லுவேன். இப்போ தமிழன். தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிட்றாதீங்க. என் சகோதரிகள் எல்லாம் வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.